வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ திருத்தணியிலேருந்து என்னுடைய முதல் டிரைவர் வந்து கொண்டு அடுத்த டிரைவர்கிட்ட வந்து காட்டிட்டு போயிருக்கார். அந்த மற்ற டிரைவரோட வந்து இனி 5 நாள் பயணிக்க போகிறேன். அந்த டிரைவர்கிட்ட காலில் ஏறி இப்போ நேராக காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். காஞ்சிபுரம் என்றாலே காமாட்சி அம்மன் தான் ஃபேமஸான கோயில். இப்போ காமாட்சி அம்மன் கோயில்கிட்ட கடைசி தரிசனத்தை பார்க்குறதுக்காக போகிறோம். கிழக்கு கோபுர வாசல் வழியாக என்டர் பண்ணி காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் உள்ளுக்கு போகிறோம். போயிட்டு வந்து இது வந்து உள் வீதியில் இருக்கிற கோபுரம். அன்றைக்கு வந்து பௌர்ணமி என்றதால் வடிவ வியூ இருந்தது. அப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் வந்து காஞ்சி காமாட்சி அம்மனின் தரிசனத்துக்காக போய் கொண்டிருக்கிறேன். காமாட்சி அம்மன் கோயில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் என்ற மாவட்டத்தில் காஞ்சிபுரம் என்ற ஊரில் இருக்குது. இந்த கோயில் அதிகாலை 5 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை திறந்திருக்கும். பேருந்து மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். நீங்கள் இந்த டைமில் போய் காஞ்சி காமாட்சி அம்மனின் தரிசனத்தை வந்து பார்த்து அருள்பாலிக்கலாம். காமாட்சி அம்பாள் இங்கு 4 கரங்களோடு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கின்றார். முன் இருக்கையில் கரும்பு வில்லினையும் மலர்கனைகளையும், மேலிருக்கையில் பாசம் மற்றும் அங்குசத்தையும் ஏந்தி இருக்கின்றார். தந்திர சூடாமணியின்படி இது 51 சக்தி பீடங்களின் தேவியின் நபி, அதாவது தொப்புள் விழுந்த சக்தி பீடமாகும். இந்த கோயில் மகா சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயமாக காமாட்சி அம்மன் கோயில் இருக்கின்றது. இத்திருக்கோயில் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மகா உற்சவங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். இவற்றிலும் தேர்திருவிழா மற்றது தெப்பைக்குள உற்சவம் மிக சிறப்புடையவையாகும். நவராத்திரி, ஆடி மற்றும் ஐப்பசி பூசம், சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை மிக புகழ்பெற்றவையே. மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூசைகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சி காமாட்சி அம்மனின் தலத்தின் வரலாற்றை பார்க்க போனால், பண்டகாசூர என்ற அரசன் யாரையும் வெல்லும் வரமும் தன்னால் அடக்கப்பட்டவர்களின் பலம் முழுவதையும் தனக்கே கிடைக்கும் வகையில் வரமும் பெற்றவன். ஆனால் அவனுக்கு மரணம் ஒன்று என்று பொது விதியின் அடிப்படையில் அவனுக்கு 9 வயது பெண் குழந்தையால் தான் மரணம் நிகழும் என்று நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. பண்டகாசூரனினால் தேவர்களுக்கு மிகுந்த துன்பம் ஏற்பட்டதனால் அன்னை பராசக்தி காமாட்சியாக அவதாரம் எடுத்து அவனை அழித்து இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார். கோபமாக இருந்த அம்மனை சாந்தப்படுத்துவதற்காக ஆதிசங்கர் ஸ்ரீ சக்கரம் ஏற்படுத்தி உக்கிர சக்தியை அருள் சக்தியாக மாற்றினார். இப்ப நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மனின் தெப்பை குளத்தை பார்த்து கொண்டிருக்கீங்கள். தெப்பை குளத்தின் தீர்த்தம் மிக விசேஷமானது. காஞ்சி காமாட்சி அம்மனின் உற்சவங்களில் தெற்கு கோபுரத்தை பார்த்து நேர பார்க்கிறது மேற்கு கோபுரம், அங்கால வடக்கு கோபுரம் இருக்கு. இந்த கோபுரங்கள் மிக பெரிய கோபுரங்கள் இல்லாட்டிலும் மிக பிரசித்தி பெற்ற கோபுரங்களாக திகழ்கின்றது. இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக வெளிவீதி சுற்றிட்டு போவோம். வெளிவீதி என்று உள்வீதியில் உள்ள ஒரு வழியை சுற்றி கொண்டு போவோம். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு கோபுரங்களை பார்த்துட்டு நடுவில் உள்ள கோபுரம் இப்போ பார்ப்பீங்க. அந்த கோபுரம் தான் மூலஸ்தானத்துக்கு மேலே கட்டப்பட்டிருக்கின்ற கோபுரம். அந்த மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கிற கோபுரத்தில் 70 கிலோ தங்க முலாம் பூசப்பட்டு இருக்கிறது. காஞ்சி காமாட்சி அம்மன் என்றாலே காஞ்சிபுரத்தில் விசேஷமான கோயில். அது தெப்பக்குள தீர்த்தமும் தேருமே இங்கே வந்து விசேஷமாக இருக்கிறது. இரவு அழகான வியூவோட இந்த லைட் எல்லாம் பற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கோயிலுக்கு இரவு வந்தீங்களோன்னா இப்படியான ஒரு நல்ல வியூவை பார்க்கலாம். நான் வந்தது பௌர்ணமி தினத்துக்கு முதல் நாள். பௌர்ணமி தினத்துக்கு முதல் நாள் என்றதால சந்திரன் என்ற ஒளி வீச்சுமே நன்றாக இருந்தது. கோயிலின் கோபுரத்துக்கு வெவ்வேறு கலரான லைட்டுகளும் போட்டிருந்ததால பார்க்கவே வடிவாக இருந்தது. இந்த வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேர பார்க்க இன்னும் வடிவாக இருக்கு. மேற்கு கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கீங்கள். மேற்கு கோபுரத்துக்கு அடுத்ததாக வடக்கு கோபுரம்
வடக்கு கோபுரத்தை பார்த்துட்டு நேரம் நடந்து போனால் கிழக்கு கோபுரத்தில் அடியிலே இருந்து கொஞ்ச நேரம் எப்படி கோயில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வெளியில் எவ்வாறு அங்காடிகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் கீழே போட்டிருக்க மேட் என்னத்துக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னால், வெயில் காலங்களில் வெப்பம் கூட இருந்தால் அந்த கரங்களுக்கு மேலால் நடக்கிறது கடினம்ன்றதால இந்த மேட் போட்டிருக்கேன். மேட் போட்டுட்டு தண்ணி ஊற்றுவின, தண்ணி ஊற்ற வெப்பத்தை குறைக்கும். அதுக்கு மேலால் தான் அடியார்கள் நடந்து போவார்கள். கரங்களுக்கு மேலால் நடந்து போக அகோரமாக இருக்கும்ன்றதால தான் இதை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். கோயில் ஃபுல்லாகவே லைட் போட்டு வடிவாக இருக்கும். நான் பகலில் முதல் வந்தேன். பகலில் வரைக்கையும் வடிவாகத்தான் இருந்தது. இந்த இரவு வியூ எனக்கு இன்னும் ஒரு அருமையான விடயங்களை தந்தது. சில கோயில்களுக்கு இரவுக்கு போயினான், சில கோயில்கள் பகலில் போயிருக்கேன். இந்த சீரீஸ் ஃபுல்லாக வந்து கோயில்கள் எவ்வாறு ட்ராவல் பண்ணலாம், ரோட் ட்ரிப் எப்படி இருந்ததுன்றதை சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இதுதான் முகப்பு, அதாவது கிழக்கு விமானம். இங்கே வந்து விமானங்களை பார்க்குறது, கணக்கு விமானங்கள் இருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருக்கும். அதாவது கோபுரங்கள் கணக்கு இருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருக்கும். எத்திசையில் பார்த்தாலும் கோபுரங்கள் தெரிவது உங்களுக்கு கண்கூடாக பார்க்கத்தக்கதாக இருக்கும். மற்றது வெளியில் அந்த கொடிக்கம்பத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கள். அந்த கொடிக்கம்பம் தங்க முலாம் பூசப்பட்ட கொடிக்கம்பம். இந்த கொடிக்கம்பத்துக்கு சிறப்புகள் இருக்குது. மாசி மாதத்தில் இந்த கொடிக்கம்பத்தில் தான் கொடி ஏற்றப்பட்டு திருவிழா நடைபெறுறது. நீங்கள் இந்த இடத்துல இருந்து உள்ளுக்கு போனீங்களோன்னு சொன்னால் உங்களுக்கு நேரையே காஞ்சி காமாட்சி அம்மனின் தரிசனம் கிடைக்கும். இரவு வந்தீங்களோண்டா குயிக்காயே காஞ்சி காமாட்சி அம்மனின் தரிசனத்தை பார்க்கலாம். இப்போ வெளியில் வந்துட்டோம். இந்த அங்காடிகள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டேன். இரவு 9 மணிக்கு இந்த அங்காடிகள் க்ளோஸ் பண்ணப்பட்டிடும். காஞ்சி காமாட்சி அம்மனின் இந்த வியூ இப்படித்தான் இருக்கும் இரவு வேளையில். பகலில் நீங்கள் வந்தீங்களோண்டா வேறு வகையாக இருக்கும். இது கிழக்கு கோபுரம். கிழக்கு கோபுரத்துக்குள்ளால தான் நீங்கள் உள்ளுக்கு போகலாம். காஞ்சிபுரம் என்றாலே கோயில்கள் தான். இதுக்கு பிறகு நாங்கள் வரதராஜ பெருமான் கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கு பிறகு பத்மநாதர் கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கு பிறகு டைம் இருந்தால் கைலாசநாதர் டெம்பிளுக்கு போயிட்டு போவோம்னு தான் பிளான் பண்ணி கொண்டிருக்கோம். பாப்போம் இந்த டைம் எப்படி என்று சொல்லி. அதுக்கு பிறகு நாங்கள் திருவண்ணாமலைக்கு போக வேணும். அடுத்ததான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறது வரதராஜ பெருமான் கோயில். வரதராஜ பெருமான் கோயில் காஞ்சிபுரத்திலே மிக ஸ்பெஷலான கோயில். சின்ன திருப்பதி என்று சொல்றவ. இங்கேயும் மக்கள் வந்து மொட்டை போடுறவ. விஷ்ணு கோயில்கள்ல மொட்டை போடுறது இதுவும் ஒரு இடமாக இருக்குது. நோமலா முருகன் கோயில்ல தான் மொட்டை அடிப்பார்கள். விஷ்ணு கோயில்ல மொட்டை அடிக்கிறது திருப்பதிக்கு அடுத்ததா இந்த கோயிலும் ஒன்று ஆகும். இங்க வந்து அத்தி வரதர் என்று ஒரு சிலை இருக்கு. இந்த சிலை தெப்ப குளத்துல இருக்குது. அந்த சிலை வந்து 40 வருஷத்துக்கு ஒரு கால் எடுப்பின. நாங்கள் 2019ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு இந்த கோயிலுக்கு போவேக்க அந்த ஃபெஸ்டிவல் வந்து நடந்து கொண்டிருந்தது. அத்திவரதர் வந்து எடுத்து வெளியில் வைத்திருந்த ஜூலை 1 தொடக்கம் ஆகஸ்ட் 17 வரை 2019ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு மீண்டும் 40 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த அத்திவரதர் வந்து வெளியில் வந்து அருள் பாலிப்பார் மக்களுக்கு. அடுத்ததாக நடக்க இருக்கிறது 2059ஆம் ஆண்டு. காஞ்சிபுரம் வந்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய 4 கோயில்கள் இங்கே பார்க்கலாம். ஒன்று காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், வரதராஜ பெருமான் கோயில், ஏக பத்மநாதர் கோயில், கைலாசநாதர் கோயில். இந்த 4 கோயில்களும் பார்க்கலாம். இந்த 4 கோயில்கள்ல அம்மன் கோயில், விஷ்ணு கோயில், 2 சிவன் கோயில் இருக்குது. அதுலயும் கைலாசநாதர் கோயில் வந்து ஐம்பூதங்களையுடைய கோயில்களில் ஒரு கோயிலாகும். இந்த கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இந்தியாவிலேயே நேர்கோட்டிலே அமையப்பட்ட கோயில்கள்ல ஒரு திருக்கோயிலும் இந்த திருக்கோயிலாகும். நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா இந்த 4 கோயில்களையும் பார்க்க தவறாதீர்கள். வரதராஜ பெருமான் கோயிலை பார்த்துட்டு அடுத்ததா நாங்க போக இருக்கிறது ஏக பத்மநாதர் கோயில். இந்த ஏக பத்மநாதர் கோயிலுக்கு போறதுக்கு முதல் எங்களை ஒரு இந்த காஞ்சிபுரம் கையால செய்யற ஒருத்தர் வந்து கூட்டிக் கொண்டு எங்களை அங்க அவன் பட்டு பார்க்க வைக்கிற அந்த பட்டை பற்றி நீங்க இப்ப விளக்கமா கேள்வி கேட்கிறேன் பாருங்க. அவர் விடியல் சொல்லுவேன். சிம்பிளான சாரி டெய்லி யூஸ்க்கு இது ஒரு நூல்ல பண்ற சாரி. என்ன சிம்பிளான டிசைன். ஒரு நூலுக்கும் 4 நூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? குவாலிட்டி வித்தியாசம். குவாலிட்டி திக்னஸ் வித்தியாசம் வரும். லைஃப் லாங் கூட வித்தியாசம். ஓகே. இது 2 நூல்ல பண்றோம். இது 15 ஆகும். இது ஒரு மாடல். ஓகே. இது ஒரு மாடல்.
இந்த மாதிரி மாடல்னால் 2.5. இப்போ நீங்கள் இருக்கீங்களா அதே சாரி தான், அதே வேறு கலர் வேறு. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு 1000 rupeesலேருந்து 1 lakh வரைக்கும் சாரீஸ். அப்போ நீங்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் பண்ணினா நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்களா? ஓகே, போஸ்ட் பண்ணுவோம், அனுப்பலாம். கார்கோவில் அனுப்பலாம். கார்கோவில் இந்த நாடு டிஸ்டன்ஸை பொறுத்து காஸ்ட் ஆகும். ஓகே. அப்போ நீங்கள் இப்போ வெட்டிங் அதுகளுக்கு எல்லாமே அனுப்புவீங்க? வெட்டிங் சாரி கூட வெட்டிங் சாரி, நார்மல் சாரி எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போ வாட்ஸ்அப்பில் வந்தால் சாரி காமிப்போம், என்ன மாடல் வேணுமோ காமிப்போம். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். ஓகே. இந்த கடையில் சாரியை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக போனது ஏக பத்மநாதர் கோயிலுக்கு. இந்த ஏக பத்மநாதர் கோயில் நாங்கள் போய்க்க பூட்டி இருந்தாலும் வெளியில இருந்து நாங்கள் கோபுரத்தை பார்த்துட்டு, கோபுரத்தை சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் வேலூருக்கு போய் வேலூரில் கோல்டன் டெம்பிளை இப்படியே இரவு பார்த்துட்டு அதை தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு போகிறதான் பிளான். நாளைக்கு திருவண்ணாமலையிலேருந்து தரிசனம் பார்க்குறது, காலம தரிசனம் பார்க்குறதான் பிளான். அப்போ இன்றைக்கு இரவு 7 கோயில்களுக்கு போயிட்டு, கோயில்களுக்கு வெளியிலேருந்தாவது பார்த்துட்டு நேராக வந்து திருவண்ணாமலை போய் அங்கால அடுத்தடுத்த நாளுக்கான பிளான் போகிறத. இந்த கோயிலுக்கு முதலே வந்திருந்தேன்றதால நான் உள்ளுக்கு போகாமல் வெளியிலேருந்து கும்பிட்டுட்டு போய் கொண்டிருக்கோம். நாங்கள் போய்க்க உள்ளுக்கு மக்கள் நின்று கடைசி வேலை பூசையல் 9 மணி பூசையல் பார்த்து கொண்டிருக்கிறேன். 9 மணி பூசையலுக்கு 8:50 8:40 கோயில் வழியில் பூட்டிடுவின மக்கள் போகாமல் இருக்கிறதுக்காண்டி. உள்ளுக்கு இருக்கிற மக்கள் கொஞ்சம் வெளியில் வரைக்க நானும் அப்படியே போனது. 9 மணிக்கு கோயில் பூட்டப்படும். அதுக்கு முதலே வந்து 8:40 8:30 அப்படியே கோயில் பூட்டப்பட்டு கடைசி பூசை முடிஞ்ச உடனே மக்கள் வெளியில் அவைகளோடு சேர்ந்து வந்துடுவின. நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்களோன்னு சொல்லி சொன்னால் இவ்வாறாக பல கோயில்கள் வந்து பார்க்கலாம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜே. இந்த சேனல்கிட்ட கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலை. நன்றி.